ஓட்டுரிமை இல்லை, வாக்குரிமை இல்லை என்றால் உனக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. இந்த மரம் பூக்காது, காய்க்காது, பலன் தராது என்றால் எவனும் தண்ணி ஊத்த மாட்டான், உர வைக்க மாட்டான், பராமரிக்க மாட்டான், கண்டுக்கிற மாட்டான். உனக்கு ஓட்டு இல்லை என்றால் ஒரு பயம் மதிக்க மாட்டான். நம்பி கலைஞன் பேசும்போது, போன தடவை நான் போட்டேன், அதுக்கு முன்னாடி போட்டேன் ஓட்டு, அதுக்கு முன்னாடி போட்டேன் ஓட்டு. ஆமா போட்டேன், எனக்கு போட்டியா? அதான் சார் கேட்கிற கேள்வி. எனக்கு போட்டா போடாத ஓட்டு உனக்கு இருந்தான்னா இல்லைன்னா தூக்குடா. அதுதான் இப்ப நாம என்ன செய்யணும்? இவனை மொத்தமா தூக்குடா, அவங்கள தூக்குடா. அதான் நம்ம செய்யணும். இந்த உனக்கு தான் தேர்தலில் நிற்கணும், வெல்லணும், இந்த வேலையெல்லாம் எனக்கு வேலை மயிரே கிடையாது. போட்டா போடுவேன், போயிட்டு இருப்பேன். எனக்கு என் நாடும் மக்களும் தான் முக்கியம். சும்மா தேவையில்லாம இவங்கள மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க கம்பெனி கிடையாது நான். புரியுதா? இது ஜனநாயக நாடுன்ற இந்த நாட்டில் எல்லா தலைவரும் பேசுறானடா. இடைத்தேர்தல் என்றாலே எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அதான் ஜெயிக்கும்ங்கிறான். சொல்றானா இல்லையா? அப்ப இது ஜனநாயகமாடா? எந்த கட்சி ஆட்சியில இருக்கிறதோ அதுதான் இடைத்தேர்தலில் வெல்லும் என்றால் அதுக்கு பொருள் என்ன, அர்த்தம் என்ன? தான் அதிகாரம் இருக்கும், அவனுக்கு தான் உளவுத்துறை, காவல்துறை, தேர்தல் ஆணையம் எல்லாம் அவர்களுக்காக தான் வேலை செய்வார்கள். அதனால் அவர்கள் கள்ளவாட்டு போடுவார்கள். அவர்கள் எண்ணுவதான் வாக்கு, அவர்கள் எண்ணி சொல்வதுதான் வாக்கு. அப்படின்னா எப்படி? அப்ப எதற்கு இது ஜனநாயக நாடு என்று சொல்கிறாய்? எப்படி? ஐயா கருணாநிதி இருக்கும்போது, ஆட்சியில் இருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா இடைத்தேர்தல போட்டியிட மாட்டார்கள். அதிமுக இருக்கும்போது திமுக போட்டியிடாது. ஆனால் ரெண்டு பேரும் இருக்கும் போதும் இடைத்தேர்தலில் துணிந்து போட்டியிட்ட ஒரே அரசியல் இயக்கம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். விக்கிரவாண்டியில ஓடி போயிட்டா, எல்லாம் ஓடி போயிட்ட. நான் தான் இந்தியா, நான் தான் என்டிஏ. எங்க போனேன்? எங்க போனேன்? எங்களுக்கும் அவருக்கும் தான் போட்டி போட்டிங்கிற. அப்ப என்ன ஆட்டுக்குடல் போட்டி வைக்க போனியா? எங்க போன? அங்க போடாம போன? எங்க போன? ஈரோடு கிழக்கிலே ஐயா கருணாநிதி மகன் ஸ்டாலினுக்கும் பிரபாகரன் மகன் சீமானுக்கும் நடந்தது அங்க போட்டி. எங்க போன? எல்லாம் எங்க போன? நீ முடிவு பண்ணிட்ட. ஐயா ராமசாமியை எதிர்த்து பேசிட்டான். அவர் பிறந்த மண்ணிலே இது பெரியார் மண்ணில்லை, பெரியாரை எனக்கு மண்ணுதான் என்று பேசி நின்னான் பிரபாகரன் மகன் அந்த தேர்தலில். இது என்ன பெரியார்? பெரியார் உங்க பெரியாரை புதைச்சிருக்கிறதே ஏன் மண்ணுடா? இதுல அங்க மண்ணு, இங்க மண். இது பெரியார் மண், வெட்டி வித்து தின்னு. இது திராவிடம், இது தமிழ் மண், பாதுகாத்து வை. அது தமிழ் தேசிய அரசியல். அது திராவிடம், இது தமிழ் தேசியம். காசு கொடுக்கிறான் வாக்குக்கு 1000 2000. தெரியுது, கேட்காது தேர்தல் ஆணையம். இதை எதையும் தேர்தல் ஆணையம் என் வாக்கை சரியாக எண்ணி சொல்லும் என்று என்னை நம்ப சொல்றான். பைத்தியக்காரன், நீ பைத்தியம், நான் பைத்தியம் இல்லடா. இப்ப அந்த தேர்தல் ஆணையம் தான் வாக்கால் சிறப்பு சீர்திருத்தத்தை செய்துக்கிட்டு ஓடி வருது. அப்ப அந்த சிறப்புக்கு பதில் நம்மகிட்ட என்ன இருக்குது? என்ன இருக்குது? என்ன வேலை செய்யற நீ? உனக்கு வேலை மயிரில் ஒரு வேலையும் இல்லை. எங்களுக்கு கோடி வேலை இருக்குங்க. ஏன் ஆத்தால பெண் உழுது பொழைக்கணும், ஆடு மாடு மேய்க்கணும், களை எடுக்கணும், கரும்பு வெட்டணும், வயக்காட்டில் போய் வேலை செய்யணும். அப்பதான்டா சோறு. உழைக்கிற மேய்க்கணும், ஓட்டு இருக்கா, இது இருக்கா? ஏன் இதை வச்சிருக்கேன்னா சும்மா தான் அளந்து விடுறாருன்னு சொல்லக்கூடாதுல்ல. அவன் சொன்னதை காட்டணும்ல, அதுக்கு தான். இது துண்டு சீட்டு இல்லை, உண்மை சீட்டு. ஏன்னா அவரா ஏதோ சொல்றாருங்க, ஐயோ நீ கொடுத்ததே அந்த எடுத்துட்டு இருந்திருக்கீங்க. தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ். இப்போ எனக்கு ஒரு சான்றிதழ் தர்றாருல, அந்த அதிகாரி தகுதியானவரா இல்லையான்னு நான் அப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்டா தற்குறிக்கு பிறந்த தற்குறிகளா? தகுதி இல்லாத ஒருத்தனை எப்படி அதிகாரியா போட்ட? அப்ப தகுதி இல்லாதவனையும் நீ அதிகாரியா போட்டிருக்க. தகுதி வாய்ந்த நான் போய் ஐயா இப்படி கேட்டிருக்காங்கய்யா, நீங்க உண்மையிலேயே வேலிடு எலிஜிபிள் ஆபீசர் தானாங்க ஐயா? ஐயா ஏன் அப்படி கேட்குற? யோ உனக்கு கொழுப்பா போயா அப்படின்னு. இல்லையா கேட்டிருக்கேன், தகுதி வாய்ந்த அதிகாரி. ஒருவேளை நான் போனதுக்கு அப்புறம் நீக்கிவிட்டு உனக்கு கையெழுத்து போட்ட அதிகாரி தகுதியானவர் இல்லைன்ட்டானா நான் என்னையா பண்றதுன்னா அவன் என்ன என்னங்க பண்ணுவேன் பாருங்க. தகுதி வாய்ந்த அதிகாரி. சிரிக்காது, என்ன சொல்றதுல சீரியஸ் டாபிக். இப்ப தெரியுதா? சாதாரண பைத்தியங்கள் இல்ல, அறப்பைத்தியத்திலையும் கேடுகட்ட அறப்பைத்தியங்கள். அடுத்த பாரு, இந்திய அரசால் வழங்கப்பட்ட பாஸ்போர்ட். சரி, அதுக்கு அங்கீகரிக்கப்பட்ட வாரியம் அல்லது பல்கலைக்கழகத்திலிருந்து மெட்ரிகுலேஷன் அல்லது கல்வி சான்றிதழ். மெட்ரிகுலேஷன் இதுல பெற்ற கல்வி சான்றிதழ். சரி, எங்க ஆத்தால பண்ணி எங்க போய் பல்கலைக்கழக மெட்ரிகுலேஷன்ல வாங்குவான் சொல்லுங்க? 5 மணிக்கு காட்டுக்கு போயிட்டு பொழுது சாஞ்சு 6 7 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். தகுதி வாய்ந்த மாநில அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட நிரந்தர குடியிருப்பு சான்றிதழ். அதுக்கும் தகுதி வாய்ந்த இருக்கணுங்க. அதில் இப்போ எங்களை செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டா, பெரும்பாகத்துக்கு தூக்கி போட்டேன். இப்போ என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா நானே வேறாலாம் இதுக்கு நானே மாடல், நானே முன்மாதிரி. நான் ஆலப்பாக்கத்தில் இருக்கும்போது ஓட்டுரிமை எடுத்தேன். இப்போ அங்கே இல்லை, அந்த வீடை மாற்றிட்டு கடற்கரை சாலைக்கு போயிட்டேன். என் முகவரியை தேடி இங்கே ஆலப்பாக்கத்துக்கு போனீங்கன்னா நான் இல்லைன்னு வரும் தூக்கிடுவேன். அந்த தூக்குற சீமா இந்த சீமான்னு உனக்கு தெரியாது, ஏதோ ஒரு சீமா போடா
இல்லை. எப்படி எனக்கு பதட்டமே, இந்த 234 வேட்பாளர்ல எத்தனை பேருக்கு ஓட்டிருக்கும்னே எனக்கு தெரியும். ஆமாம், நான் பாட்டுக்கு போட்டுட்டு அவன் February 7, அதாவது நீங்கள் பேசும்போது 6 மாதம்ன்ற என் தம்பி கார்த்திகை, டேய் November 4 ஆரம்பித்து February 7 வெளியீடு. இதில் எங்கே 6 மாதம் வருது? நவம்பர் முடிஞ்சிருச்சு, இப்போ டிசம்பர் ஜனவரி February 7 3 மாதம் தான். 7 அவர் முழு இந்த வாக்காளர் இதையும் வெளியிட்டுருவார். ஒருவேளை அதில் இல்லைன்னா கதை முடிஞ்சது. ஐயா என் ஓட்டு இல்லை, ஐயா என் ஓட்டு இல்லை அப்படின்னு. இங்கே நாங்கள் அவன் வீட்டே காணாமனு போயிட்டு அண்ணியனையா ஓட்ட காணும் போயா போயா போயா, அவ்வளோதான் ஜனம். எப்படி என் மக்கள் எப்போ போராட வருவான்னு தெரியுதா? ஓட்டுக்கு அந்த தெருவில் 500 ரூபா கொடுத்துட்டு எங்கள் தெருவில் வெறும் 200 ரூபா தான் கொந்தளிச்சிருவான். புரியுதா? அது ஒன்று தான் அவனுடைய மதிப்புமிக்க மாபெரும் உரிமை, அது ஒன்று தான். இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் அது ஓட்டாது என்ன போய் அது அப்படி இப்படி. இப்போ என்ன சொல்லணும், அம்மா ஓட்டு இருந்தால் தாம்மா காசு கொடுப்பான். அப்போ ஐயோ ஏன்னா இதில் அடுத்து இன்னும் நல்லா கவனிக்கணும்ல, நல்லா கவனிக்கணும். இந்த SC ST OBC SC ST அதில் தகுதி வாய்ந்த இதையெல்லாம் நமக்கு போட்டிருக்கான்ல, இந்த இதையெல்லாம் கடைப்பிடின்னு. அந்த நாய்க்கு தகுதி இருக்கான்னு முதல்ல நம்ம யோசிக்கணும். இதையெல்லாம் செய்யின்னு சொல்கிறான்ல, டே நீ உண்மையிலே தகுதி வாய்ந்தவன் தானா? உன்னையெல்லாம் யாரா அங்கே உட்கார வச்சுது? தகுதி வாய்ந்த ஆளுகள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஆஃபீஸர், ஹெல்த் லேபர். ஹெல்த் ஆஃபீஸர் கிடையாது, ஹெல்த் லேபர் யார்? நம்மால் தான். நம்ம அண்ணன் தம்பி பூச்சி மருந்து அடிப்பான்ல, கொசு மருந்து, அவன். அங்கே அங்கன்வாடியில் நம்ம அக்கா தங்கச்சி இருக்குல்ல, அது சத்துணவு ஆயா, அவங்களாம் தான் இந்த பூத்து லெவல். எப்போ தெரியாது அவங்களுக்கு? BLO அவங்க தான். ஒரு அம்மாலாம் என்னம்மா நீ உட்காந்துருக்கேன்? என் கணவர் தான் போயிட்டாரு பார்த்துக்கன்ட்டு உட்காந்துருக்கேன். இதில் நம்ம ஐயா எதிர்க்கிறது இதை சங் பரிவார் கும்பலை, இந்த பாசிச பாஜகவை, இந்த பிஜேபியை, சனாதன கும்பலை எதிர்க்கிறோம். எப்படி எதிர்க்கிறது? இந்த SIR இந்த சிறப்பு சீர்திருத்தத்தை எதிர்க்கிறோம். தமிழ்நாடு அரசு சொல்லுது, ஐயா ஸ்டாலின் சொல்கிறாங்க, அனைத்து கட்சியை கூட்டுறாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. ஒரு அறிவிப்பு வருது, ஐயா அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்காரு, அவசர உதவி ஆலோசனை பெற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எதிர்க்கிறீங்களா ஏற்கிறீங்களா? ஏன்னா ஏற்கனவே உங்கள் நாடகத்தை நாங்கள் சின்ன பிள்ளையிலிருந்து பார்க்குறோம். நீங்கள் கச்சத்தீவை கொடுக்கும்போது இப்படி இருந்துட்டு, கொடுத்தக்கப்புறம் மீட்க போராடுவேன். நீட்டை கொண்டு வரும்போது வாழ்த்து கடிதம் எழுதிட்டு நீட்டை அதை நீக்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும். எல்லாமே இப்படி ஒரு பல்ட்டி, அப்புறம் அப்படி ஒரு பல்ட்டி. இதில் எந்த பல்ட்டி? புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறோம், வேற பேரில் ஏற்று வைக்கிறது. இவங்க எப்படி பேர் மாற்றுவாங்க தெரியுமில்ல? குடிகார மது பிரியர்கள், வன்புணர்வு செஞ்ச அப்படி சொல்லக்கூடாது. பெண் மீது ஈச்சை பட்டுட்டார், அது கள்ளக்காதல். காதல் என்ன, கள்ளக்காதல் நல்ல காதல், எல்லாமே ஒரே காதல், நல்ல காதல் தான். திருமணம் கடந்த உறவு. டேய் தமிழ் அகராதிக்கு பொழிப்புற எழுதுகிற அயோக்கிய பயல்களா, உங்களை விட்டா வள்ளுவெல்லாம் ஏன் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி செத்து போனான்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு கேவலங்கட்டவங்களை நம்ம பார்க்க வேண்டியது வந்துடும்னு ஒன்றுக்கும். இப்போ என்ன செய்யும்? இஸ்லாமிய கிறிஸ்தவ வாக்க பிஜேபி தூக்கும். இந்த திமுக என்ன செய்யும்? அதிமுக வாக்கு, நாம் தமிழர் சீமா வாக்கு. தம்பி விஜய்க்கு அவர் வீட்டுக்கு போகும்போது விஜய் பாடம் இருந்தால் இது நம்ம வீட்டில் தூக்கிட, அங்கே சீமா பாடம் இருந்தால் தூக்கிடுவான். ஐயா எடப்பாடி அது தெரியாமல் அவர் ஏன் பதறுகிறீர்கள் அப்படின்றாப்புல. உங்களுக்கும் ஜத்தாயா பதறிக்கிட்டு இருக்கமியா ஐயா, ஐயா உங்களுக்கும் ஜத்தாயா கதறிக்கிட்டு இருக்கமியா ஐயா, கவனமாக பண்ணுங்கய்யா. அவங்க பயங்கரமான ஆட்டக்காரங்க, சேம் சைடு கோல் போடுவாங்கய்யா, மகாராஷ்டிராவில் போட்டிருக்காங்கய்யா. அவ்வளோ பெரிய ஆள் பால் தாக்கரே அந்த மண்ணின் மக்களுக்காக ஒரு அரசியலை கட்டி எழுப்பி கொண்டாந்தாப்புல. அவருடைய மகன் உத்தவ் தாக்கரே இருக்கும்போது அவரோட கூட்டணி வச்சு 42 சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு ஆளுக்கு 30 கோடியை கொடுத்து தூக்கிட்டாயா. இவன் ஊழல் லஞ்சத்தை பேசுவாயா. 42 சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு உறுப்பினருக்கு 30 கோடி கொடுத்து வாங்கி பிஜேபி ஆட்சி அமைச்சு அவரை கட்சியே முடிச்சிட்டோம்ல. அவர் பேசுகிறாரு, சீமான் பேசுகிற அரசியலை நாங்கள் பேசியிருக்கேன்னு, நாங்கள் மதமென்று போனதில் சரிஞ்சிட்டோம்,
மொழி இனத்திலேயே நின்றுக்கணும்னு பேசுறாப்ல ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரே. நான் சொல்றது உனக்கு இப்ப புரியாது. நான் போதிக்கும் போது எது ஒன்றும் உனக்கு புரியாது, பாதிக்கும் போது புரியும் உனக்கு. நீ ரொம்ப நாள் நடக்காது தம்பி. இந்த தேர்தல் இவன் போட்டு இந்த எஸ்ஐஆரை மட்டும் இவன் செயல்படுத்திட்டான், 29 தேர்தலில் அவன் தீர்மானிப்பான். நீ ஒன்று தள்ளி விடுவான், ஓட்டு போடாங்கிட்டுருவான். இது இந்தி பேசுகிற இன்னொரு மாநிலமாகும். நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 8 கோடி தமிழர்கள், 1.5 கோடி வன்னியர், 1 கோடி கன்னடர் கவுண்டர், 1 கோடி தெலுங்கு தேவர் எல்லாம் பேசுவோம். எத்தனை கோடி நீ இருந்தாலும் வன்னியர் 1.5 கோடியா, வன்னியனா நிற்க மாட்டா. ஒன்னா கவுண்ட 1.5 கோடியா, ஒன்னா நிற்க மாட்டாய். முக்குளத்தோர் கல்லர் மரவர் அகமுடையரா, நிற்க மாட்டாய். மரவனை நிறுத்தின அகமுடையர் போட மாட்டாய், கல்லனை நிறுத்தின மரவன் போட மாட்டாய். பறையரா ஒன்றாக மாட்டாய். நீ சாதியாகவும் ஒன்னா நிற்க மாட்டாய், நீ மொழி இனமாகவும் நிற்க மாட்டாய். எப்படி உனக்கு வலிமை வரும்? ஆனால் அவன் 1.5 கோடி வட இந்தியன் என்றால் நீ தமிழ் என்று ஒரே மொழியில் ஒன்றாகவில்லை, அவன் இந்தி என்று ஒரே மொழியில் ஒன்னா நின்றுவான். நீ நான் சொல்றதை நீ நம்பல, நிக்கிறானா இல்லையா பொறுத்திருந்து பார், நிப்பான். அப்போது பெருத்த லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி நார்த் இந்தியன் இந்திக்காரன் வந்துடுவான். நீ அப்போ வன்னியனும் பேச முடியாது, கவுண்டனும் பேச முடியாது, தேவரனும் பேச முடியாது, பறையனும் பேச முடியாது, நாடாரு செட்டியார் தேவேந்திரர் ஓஹோ தள்ளி போன்றுவான். அந்த கருமை வேற நமக்கு வர மாட்டேங்குது, ஏதோ பேச்சு விட்டு போயிடுவான். இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய். மரத்தோட பேசிட்டுருக்காப்ல, மாட்டோட பேசிட்டுருக்காப்ல, தண்ணீரோட பேசிட்டுருக்காப்புல, கடலோட பேச போகிறாப்புல. அப்படின்னு ஒருத்தரெல்லாம் கடலை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறேன்றப்பில்ல. உன்னையெல்லாம் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வச்சான்ல உங்கள் ஒப்பேன் வாத்தியார், அவனை சொல்லணும். கடல்னா என்னன்னு தெரியல, உனக்கு தண்ணினா என்னன்னு தெரியல, மரம்னா என்னன்னு தெரியல, உனக்கிட்டலாம் ஆச்சாதிகாரத்தை கொடுத்தோம்னாடா எங்களை சொல்லணும்டா. பைத்தியக்கார பயில்கள்கிட்ட கொடுத்துவிட்டு எல்லாம் தந்தா, முத்து தந்தா, பவளம் தந்தா, சத்துக்கு மீன் தந்தா, நண்டு தந்தா, எறா சுறாயெல்லாம் தந்தா, தாகத்துக்கு தண்ணி தந்தா, குளிக்க தண்ணி தந்தா அவளை நாம் குப்பையாக்கணும், அழுக்காக்கணும். குடிக்க தண்ணி தந்தா அவளை குப்பை கிடங்காக்கணும். நச்சு நீரை அழுக்க கொண்டு அவன் மூஞ்சியில் ஊற்றணும். கடலை கடலாவா வச்சிருக்க நீ? உனக்கு காமெடியாக இருக்கு. கொந்தளிச்சு எழுந்தான் தரையிலிருந்து 3 கிலோமீட்டருக்கு தண்ணி தான் இருக்குன்றான். பார்த்துக்க நீ. பூமிக்கென்று செல்ல குழந்தைகள் யாரும் கிடையாது. இப்போ என் வீட்டிலனா என் மனைவிக்கு செல்லம் இருக்கு, எங்கள் கிளி அவளுக்கு செல்லம், அந்த இசை இயல் எல்லாம் செல்லம், வெண்பா செல்லம், அப்படி இருக்கு. எனக்கு யாரும் அங்கே வீட்டில் செல்ல, நான் அது கெஸ்ட் ஹோல் தான், போய் வர்றதுனால வருவான் போவான், யாரோ வந்து போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என் நிறைய பேருக்கு விருந்தாளி வந்து போகிற மாதிரி போய் செல்லம் இருக்கு. ஆனால் பூமிக்கென்று யாரும் செல்லம் கிடையாது, எல்லாரும் ஒரே மாதிரி தான். ஆனால் தனக்கென்று பேரிடர் வந்தால் ஒருத்தனை மிச்சம் வைக்க மாட்டான். தாய்மை புனிதமானதுதான். ஒரு பெருவெள்ளம் ஆற்றிலே இந்த கரையிலே நிற்கிற குரங்கு தன் ஒரே குட்டியை தோளில் தூக்கி கொண்டு அக்கறைக்கு போக ஓடுகிறது, நீஞ்சுகிறது. தோல் மேலே தன் குட்டியை ஏற்றி கொண்டு போகுது. போட்டு காற்றேன் பார் காட்சியை. அப்படியே ஓடுது வேக வேகமா. இந்த குட்டி குரங்கு தாயின் கழுத்தை, தலையை அழுத்துது. இந்தாதான் இருக்கு கரை, போயிடலாம். ஆனால் தன்னை உள்ளே அழுத்தி தன் உயிரை இழக்கிற நிலைமைக்கு தள்ளிருமோ தன் குட்டின்னு குட்டியை தள்ளி விட்டுட்டு என்ன செய்யுது? கரைக்கு போய் கரை சேர்ந்துருது. குட்டி வெள்ளத்தோட போயிருது. செல்லமாக வளர்த்த குட்டி தான், பெத்த குட்டி தான். ஆனால் தனக்கு பேரிடர் என்றால் கைவிட்டுது. அது மாதிரிதான் இந்த பூமி தாய். பேரிடர் வந்தால் அது அப்பனும் இல்லை ஆத்தானும் இல்லை, எல்லாத்தையும் அடிச்சு விட்டு போயிடுவான். சுனாமியில் எவனும் ஜாதி பார்த்து மதம் பார்த்து விட்டு போனாலாடா? அந்த நிலை விரைவில் வரும், நீ எழுதி வச்சுக்க. ஆனால் நம்ம அடிச்சுட்டு போகும்போது பக்கத்தில் நான் வந்தேன்னா, நான் அன்னைக்கே சொன்னலடா கேட்டியா, இந்த வேலையை அவள் செய்வான்னு செஞ்சிருவா. நம்மளால எழுதுறான்ல,
தம்பி 70 விழுக்காடு தண்ணி தம்பி, 30 விழுக்காடு தான் நிலம் தம்பி. அதில் சரிவாதி 2 30 10 விழுக்காடு காடு இருக்கணும். என்ன இருக்கணும்? 3 பங்கு காடு இருக்கணும். அப்போ 20 விழுக்காட்டு நிலத்தில் இருந்துக்கிட்டு தான் நீ இம்பிடி சேட்டை பண்ணிக்கிட்டுறியா? அப்படின்னு வச்சுக்க, தரையிலேருந்து சரியா 3 கிலோமீட்டர் உயரத்துக்கு நிலமங்கும் தண்ணி தான் இருக்குன்றான். இப்படி இருந்திருக்கா இல்லையா? இருந்திருக்குல்ல. கடல் கொண்டு போனோம், பகிரில் ஆட்டணும், பன்மலை அடுக்கத்தெல்லாம் பார்த்துருக்கீல்ல நீங்கள். குமரி கண்டம், உங்கள் கண்டம் இங்கே உப்பு கண்டம் இப்போ எங்கே இருக்கு? அவர் ஐயா ஒரிசா பால் பூம்புகாரில் பாரு, அந்த பாரு உள்ள மூழ்கி கிடக்கு உன்னுடைய நகரம் சொல்கிறான் இல்லையா? அது மாதிரி ஒரு நாள் நீ மூழ்கி கிடப்ப. கவனமாக இரு. இப்போ என்ன பண்ணுறது இவங்களேன்னு தெரியல. எனக்கு குழப்பமாக இருக்குது. காலையிலேருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படி பிள்ளைகள் விழிப்புணர்வோடு இருந்து அவரவர் வாக்கை தக்க வைக்க பார்க்கணும். தேர்தல் ஆணையத்திற்கு, இந்திய ஆட்சியாளர்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டை ஆளுகிற ஐயா ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் எதிர்க்கிறேங்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கை வரலை. ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் இதை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனால் எதிர்க்கிறேன்றீங்க. உண்மையிலே எதிர்க்கிறதுனா நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினது உங்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சியே கூப்பிடுறீங்க. அப்போ நீங்கள் சட்டசபையில் கூட்டி ஒரு வேளை ஐயா எடப்பாடி எதிர்த்து பேசுனா நீங்கள் எதிர்த்து தர்க்கம் செஞ்சு இவ்வளவு பேராபத்து இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு தீர்மானத்தை போட்டு தமிழ்நாடு ஒத்துழைக்காது என்ற தீர்மானத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கணும். அதை செய்யலை. நீங்கள் அவசரமாக பிஎல் வந்த பூத் லெவல் ஆஃபீஸரை போட்டு அதுக்கு ஆலோசனைன்னா நாங்கள் உங்கள் ஆளுகள்லாம் காணொலியில் அது இப்படி பதிவு பண்ணுங்க, அப்படி பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி, இது என்னது? உங்கள் மாமன்ற உறுப்பினர்களாக உங்கள் வாக்கை உறுதிப்படுத்திக்கிட்டு போகிறது. அப்போ எங்கள் வாக்கெல்லாம் பிஜேபி அவங்க வாக்குக. எவன் தனக்கு வாக்கு இல்லையோ அவனுக்கு வாக்கு இருக்க வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இல்லை. இப்போ அங்கே வெளியேற்றப்பட்ட 81 லட்சம் பேர் இருக்கான்ல, அவன் இங்கே வருவான். இங்கே பீகாரில் அவங்க அப்பா அம்மாவுக்கு வாக்குரிமை இருந்தால் இங்கே எடுத்துக்கலாம்னு நீ ஒரு விதி வச்சிருக்க. ஆனால் எனக்கு என்ன சொல்கிற? 2002 போட்டியா? எங்கள் அம்மாட்ட போய் என் தாத்தா மாசிலாமணியும் பர்வதம்மாலும் இறந்து போயிட்டாங்க அம்மாச்சி. அவங்க ஓட்டு உரிமை எங்கே இருக்குன்னு கேட்டால் எங்கள் அம்மா ஏப்பா பாப்பா அங்கிட்டுன்னு போயிடும். என்ன அதுதான் நடக்க போகுது. இப்போ நீ வேணா பாரு, எத்தனை அதிகாரி அடி வாங்கிட்டு ஓட போகிறான்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் நாளில் பாரு. நீ எவனாவது இந்த ஃபார்ம்னு சொல்லு, ஃபுல் ஃபார்மில் இருக்கான் என் பசங்க. நான் அப்புறம் அதுக்கு பொறுப்பேற்க முடியாது. ஐ எம் வெரி சாரி. என்ன தம்பி அபவுட் சதீஸ் அப்படி போயிட்டு வேண்டிதான். நம்மளால் இதே பார்த்து பண்ணுங்க, நியாயமாற பார்த்து பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு திருத்தத்துக்கு ஒரு அளவு இருக்குது. இவ்வளவுலாம் உங்களால் 2 மாதத்தில் இதை கொடுத்தா 5 கோடி பேருக்கு நீங்கள் இந்த படிவத்தை கொடுத்துட முடியுது உங்களால். ஆனால் நீங்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கடுக்குது, அப்படியே கஷ்டமாக இருக்குது. ஒரு 10 நாளில் 5 கோடி பேருக்கு இந்த படிவத்தை கொடுக்க முடியற உங்களால், வீடுக்கு கொடுக்குறவங்களால் வீடுக்கு குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட முடியாதா? முடியும், செய்யக்கூடாது. இது செய்யணும். ஏன்? உங்களுக்கு லாபம் இருக்குது, அதை எடுத்தால் எங்களுக்கு லாபம் வந்துடும். அதனால பிரச்சனை. வணக்கம். அதனால் மதிப்புமிக்க ஆட்சியாளர்கள், குறிப்பாக தமிழ்நாடு அரசு எதிர்க்கிறது என்றால் முழு ஈடுபாட்டோடு அதை எதிர்த்து இதை தடுத்து இந்த எஸ்ஐஆர், இந்த சிறப்பு வாக்காளர் சீர்திருத்தத்துக்கு ஒத்துழைக்க முடியாது, எடுக்க முடியாது. இந்த வணிக வரித்துறை அதிகாரிகள் சொன்னது போல் எல்லாருமே ஒத்துழைக்க மறுத்து, மக்களும் ஒரு பெரிய போராட்டத்தை அங்கங்கே செய்து இதை தடுக்கணும். இந்த இரட்டை வாக்குரிமை பெற்றிருக்கிறது, இறந்தோர்கள் வாக்கு செலுத்த அவர் பேர் இருப்பது, கள்ள வாக்கு, இதெல்லாம் தடுக்கணும் என்றால் ஒரு காலம் எடுத்து சரியான அதிகாரிகளை, கற்றறிந்த பெருமக்களை அனுப்பி அவர்களுக்கு போக்குவரத்து செலவு, உரிய ஊதியமெல்லாம் கொடுத்து பயிற்சி முகாம் நடத்தி எங்கேற்கு நீக்கி, அது இந்த அவசரமாக நவம்பர் 4 அறிவித்து பிப்ரவரி 7 முடிவெறும் என்கிறீர்கள். இந்த காலத்தில் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் போது யார் எந்த கட்சியோட கூட்டணி, யார் எங்கே என்னன்னு எல்லாம் பேசியிருக்க காலத்தில் நீங்கள் திடீர்னு இந்த வாக்கையே சரி பண்ணோம்னா என்ன தம்பி? மேலே கூரை பச்சை வண்ணத்தில் போடலாமா மஞ்சளாக போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கீழே அடித்தளத்தில் குண்டை வச்சு தகர்த்திக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் மதிப்புமிக்க, மாண்புமிக்க, மேன்மை மிக்க, பெருமை மிக்க, போற்றத்தக்க ஆட்சியாளர்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து செய்யுங்க. நியாயமாரே
இல்லைன்னா எங்களுக்கு இந்த தேர்தல் போட்டியெல்லாம் மயிரே போச்சுன்ட்டு தெருவா இறங்கி ஒரு ரூபாயா ஓட்டு போட முடியாது, நீ எவனும் நிற்க முடியாது. பெரிய சிக்கலாகி போகும், பார்த்துக்க. ஒழுங்காக அதை கைவிட்டுட்டு தேர்தலுக்கு அப்புறம் 29 தேர்தலுக்கு இடையில இந்த சிறப்பு செருப்பு திருத்தத்தில் அப்புறம் வச்சுக்க. புரியுதா? அன்பா சொல்லும்போது கேட்டுக்க. நன்றி, வணக்கம்.